வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆருத்ர தரிசனம். மார்கழி மாதத்தில் ஆதிரை நாளில் சிவனை தரிசிக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை காட்டுவதுதான் ஆருத்ர தரிசனம் என்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. மார்கழி மாதத்தில் திருவெம்பாவை பாடி தெய்வ சிந்தனையில் வாழ்ந்து இறைவனை அடைவது அவருடைய ஆருத்ர தரிசனத்தை பெற வேண்டும் என்று காட்டப்படுகிறது. அதாவது ருத்ரமூர்த்தி யார் என்றால் சிவபெருமான். அதுக்குரிய மந்திரங்கள் ஸ்ரீ ருத்ர மந்திரங்கள். சிவன் ஆடுவது ருத்ர தாண்டவம். ருத்ரமூர்த்தி என்பது என்ன என்றால், கர்ம பலன்களை துறந்து ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொண்டு சிவனை அடைய வேண்டும் என்று காட்டுவதே ஆருத்ர தரிசனம். ருத்ரமூர்த்தியான சிவம் அனைத்தையும் அழிப்பது அல்ல, முடித்து வைப்பது. அழித்தல் என்றால் அது அகால நிகழ்ச்சியாக, அது அமங்கலமாக கருதப்படும். முடித்தல் என்றால் அவருடைய ஆயுள் முடிந்து போகின்ற நேரம். விண் முதல் மனிதன் வரைக்கும் எல்லா தோற்றங்களும் இயக்கங்களும் ஜீவன்களும் பிறப்பு இறப்பு என்ற எல்லைக்குள் கட்டுப்பட்டவையே. காலம் கடந்த வாழ்க்கை என்பது இறைவனுக்கு மட்டுமே உண்டு. மற்றவை அனைத்தும் தோன்றி அழிந்து போகின்ற இயக்கங்களே. இதெல்லாம் நடத்துவது யார் என்கின்ற போது ஆதி சிவம் என்று சொல்வார்கள். அந்த கும் இருட்டாகிய சுத்த வெளியாக இருக்கின்றதே பாழாக, அந்த பேராதார பெருவெளியை ஆதி சிவம், ஆதி நின்ற போது அனைத்திற்கும் மூலமானது. சிவம் என்பது இருப்பு, இயக்கம் இல்லாத இருப்பு. இந்த ஆதி சிவமே எழுச்சி பெறுகின்ற போது சக்தி, விண் ஆகின்ற போது பிரம்மா. விண் சுழற்சியில் ஓசையும் சுழற்சியும் ஏற்படுவதனால சுழற்சிக்கு சக்கரம், ஓசைக்கு சங்கு, சங்கு சக்கரதாரி மகாவிஷ்ணு. பிறகு இந்த இயக்கம் முடிந்த நேரத்தில், கட்டத்தில் அது ருத்ரம் அழிவது. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரம் இந்த மூன்றும் ஆதி சிவத்தில் அடக்கம். சிவத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஆதி சிவமே அனைத்துமாக மாற்றம் பெற்று முடிவதே பிரபஞ்ச உயிரின வரலாறு. இந்த பிரபஞ்சம் முழுவதும் அனைத்துமே அழிவுக்கு உட்பட்டது என்பதுதான் ருத்ரம். ருத்ரம் என்றால் அழிவுக்கு உட்பட்டது. இவை தோன்றுவதற்கு மூலமாகவும் தோன்றியவற்றை காக்கின்ற கடமை ஏற்றுக்கொண்டும் ஒரு காலத்தில் முடித்தும் வைப்பதுமான பரம்பொருளான ஆதி சிவமே அழிவில்லாத ருத்ரம். அப்போ அழிவில்லாத ருத்ரம் என்பதை தான் ருத்ரம், ஆருத்ரம் என்று சொன்னாங்க. தோற்றுவிப்பது ஆதிசிவம், ஈங்குவது விஷ்ணு, முடித்து வைப்பது ருத்ரசிவம். இந்த அழிகின்ற ருத்ரத்திற்கு மூலம் அழியாத ஆருத்ரம். அப்போ ருத்ர சிவத்தில் இருந்து ஆருத்ர சிவமாகிய ஆதிசிவத்தை அடைய வேண்டும் என்று காட்டுவதே ஆருத்ர தரிசனத்தை பார்ப்பது, பெறுவது. அதுதான் நிறைவான வாழ்வு என்பதை விளங்கிய தெளிவே பௌர்ணமி. அதாவது அழிகின்ற தேகத்தில் வாழ்கின்ற காலத்திலேயே
அறிவின் வெளிச்சத்தில் தீய எண்ணங்களை நீக்கி நல்ல எண்ணங்களை செயல்படுத்தி தவத்தின் மூலம் அழிவில்லாத ஆருத்ர தரிசனத்தை பெற வேண்டும் என்பது சித்தாந்தம் காட்டுகின்ற மானுட நெறி. இதற்கு துணை செய்வது ஸ்ரீருத்ரம் மந்திரம். இந்த மந்திரங்களின் உச்சரிப்பில் தோன்றுகின்ற அதிர்வுகள் நமது ஆத்மாவில் இருக்கின்ற தீய கர்ம வினைகளை, பாவ பதிவுகளை வெளிப்படுத்தி துன்பத்தை தந்து நமது ஆத்மாவை தூய்மை செய்கிறது. இப்படி தூய்மையான ஆத்மா தூய்மையான சிவபரம்பொருளோடு ஒன்றிவிடும். மீண்டும் அது இன்னொரு பிறப்பை தேடுவது இல்லை. தாண்டவம் என்பதன் பொருள் தாண்டு அவம். ருத்ர தாண்டவம் சொல்கிறோம் இல்லையா? அப்போது அந்த ருத்ரம் ஆருத்ரமாக நிலைக்க வேண்டும் என்றால் தாண்டவம். அவம் என்பதற்கு பொருள் என்ன? தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு என்று தீர்ப்பளித்திருக்கின்றார் வள்ளுவ பெருந்தகை. அப்போ தவம் செய்தால்தான் மனம் ஒடுங்கி தேவ நீதியின்படி அறம் சார்ந்து வாழும். தவம் செய்யவில்லை என்றால் மனம் தான் தோன்றித்தனமாக ஆணவத்தின் வசப்பட்டு அவம் என்ற துன்பத்தை தரக்கூடிய எண்ணம், சொல், செயலாக பரிணமித்துவிடும். எனவே இந்த அவத்தை நீக்குவது, அதான் தாண்டுவது, தாண்டு அவம். ருத்ரம் என்ற சொல்லுக்கே துன்பத்தை தந்து தூய்மைப்படுத்துபவன் என்று பொருள். இப்போ இறைவன் நமக்கு துன்பத்தை தருவானா என்று ஒரு கேள்வி எழுப்பி சிந்திக்க வேண்டும். ஏன்னா இறைவனின் இயல்பே அன்பும் கருணையும் தான் என்றுதான் எல்லா மதங்களும் பேசுகின்றன. அப்போ கருணை மிக்க இறைவன் தண்டிப்பானா? தண்டித்தால் அவன் இறைவனா? யோசிக்க வேண்டும் இல்லையா? அப்போ என்ன பொருள் என்றால், சைவ சித்தாந்தம் இதை அறக்கருணை மரக்கருணை என்று இரண்டாக பிரிக்கிறது. சிவபெருமானின் கருணையை அறக்கருணை என்றும் மரக்கருணை என்றும் இரண்டாக பிரிக்கிறது. அதுக்கு என்ன பொருள்? ஒரு தாய் பிரசவத்த குழந்தைக்கு தன் தாய்ப்பாலாக ஊட்டுகிறாள். சுவை மிக்க அந்த தாய்ப்பாலை குழந்தை விரும்பி மகிழ்ச்சியோடு அருந்தும். இது அந்த தாய் அறக்கருணை மூலமாக அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுகிறாள். ஒருவேளை அக்குழந்தை ஏதோ ஒரு காரணத்தினால் நோய்வாய்ப்பட்டு விட்டால் தாய்ப்பால் மட்டுமே குணப்படுத்தாது இல்லையா? அதுக்கு ஒரு மருந்து என்று இன்னொரு பொருள் தேவை. தாய்ப்பாலை போல அந்த மருந்து சுவைக்குமா? சுவைக்காததை அந்த குழந்தை விரும்புமா? அப்போ அடம் பிடிக்கும், எனக்கு வேண்டாம் என்று. தாய் விட்டுவிடுவாளா? அதை கால் கைகளை பிடித்து அமுக்கி வற்புறுத்தி மூக்கை பிடித்தாவது மருந்தை உள்ளே புகட்டி விடுகிறாள். இப்போ அந்த குழந்தை படுகின்ற அவஸ்தையை பார்த்து, ஏனம்மா அந்த குழந்தை இப்படி அவஸ்தைப்படுத்துகிற என்றால் தாய் என்ன சொல்லுவாங்க? பிற எப்படிங்க வியாதி குணமாகும்? மருந்து போனால் தானே குணமாகும். அப்போது அந்த குழந்தையை துன்புறுத்தியாவது அந்த குழந்தையின் உடம்புக்கு மீண்டும் நலத்தை தரக்கூடிய மருந்தை ஊட்டுகிறாள் அல்லவா? இது மரக்கருணை. இதே போல சிவபெருமானின் அறக்கருணை தான் நம்முடைய பிறப்புக்கு மூலமாக மட்டும் அல்ல, நாம் வாழ்வதற்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் வளங்களையும் இங்கே வைத்திருக்கிறது. அதன் பிறகு இதை உணராமல் நாம் ஏதோ காரியத்தினால நோய்வாய்ப்படுகின்ற போதோ பல துன்பங்களை உருவாக்கி கொள்கின்ற போதோ அவற்றுக்கு தகுந்த துன்பத்தை ஏற்படுத்தி அந்த களங்கத்தை நீக்கி விடுகிறார்.
நம்முடைய ஆத்மாவிலே ஏற்பட்ட பாவப்பதிவை நீக்கிவிடுகிறார். அது நீக்கினால்தான் இறைவனை அடைய முடியும், சிவனை அடைய முடியும். அப்போது சிவன் நம்மை தண்டிக்கவில்லை, நாம் அறியாமல் செய்த பாவத்தின் பதிவை நீக்குவதற்கு ஒரு துன்பத்தை தந்து நம்மை தூய்மைப்படுத்தி மீண்டும் தன்னோடு அரவணைத்துக் கொள்கின்றான். அதனால் இது அவனின் மரக்கருணை என்கிறது சைவ சித்தாந்தம். எனவே இந்த மரக்கருணை மூலமாக இறைவன் நமக்கு துன்பத்தை தந்து மீண்டும் நம்மை தூய்மைப்படுத்தி தன்னோடு இணைத்துக் கொள்கின்றான். அதுக்குத்தான் இந்த அவத்தில் கால் வைக்காமல் தாண்டுவது தாண்டவம். விளக்கின் வெளிச்சத்தில் பாதையில் உள்ள மேடு பள்ளங்கள் கண்களுக்கு தெரிவது போல அறிவின் தெளிவில் வாழ்க்கையில் இன்பத் துன்பங்களுக்கான காரணம் புரியும். அறிவின் தெளிவில் துன்பத்தை நீக்கி இன்பமாக வாழ்ந்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் திளைக்க வேண்டும், அந்த பேரின்பத்தை அடைய வேண்டும் என்பதை காட்டுவதே ஆருத்ர தரிசனம் என்பதை உணர்ந்து விரதத்தை பயன்கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.